Hello friends, welcome to DavidJames channel. So இன்னைக்கு நம்ம என்ன டான்ஸ் பார்க்க போறோம்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு, எனக்கு மட்டும் இல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாட்டு. அது என்ன பாட்டுன்னா உன்னால் முடியும் முன்னால் வாடா அப்படின்ற ஒரு சூப்பரான மோட்டிவேஷன் சாங் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம். அதில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, ஓகேவா? அதில் வந்து எல்லா ஸ்டெப்புமே என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ நான் வந்து சூப்பராக அந்த சிக்னேச்சர் மூமெண்ட் ஸ்டெப்பை வந்து நான் எடுத்திருக்கேன். அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது வந்து கரெக்டாக நம்ம டைமில் ஆடினா சூப்பராக பண்ணிடலாம். உட்காந்து பண்ணுற ஸ்டெப்ஸ் மட்டும் நான் இப்போவே ஒரு ஹெட்செட் மாதிரி கொடுத்துட்றேன். இங்கே வந்து தளபதி என்ன பண்ணுவார்னா அப்படியே மூவிங்லேயே போவார், 4 ஸ்டெப்பு உட்காந்து பண்ணுறது. ஸோ நான் மூவிங்லேயே போனேன்னா ஃபோக்கஸ்குள்ளே வரமாட்டேன். ஸோ நான் உட்காந்த இடத்துலையே அந்த ஸ்டெப் மட்டும் ஃப்ளோஸ் போட்டிருப்பேன். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கரெக்டாக சொல்லிக் கொடுத்துறேன். நான் சும்மா பண்ணி எடுக்கிற வீடியோவில் வந்து கரெக்டாக வந்திருக்காது, அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்னா ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி ஓடி வருவார். அது வந்து நம்ம இஷ்டம் தான், ஓடி வந்தால் போடலாம், நின்ன இடத்துலையும் போடலாம். ஓகே, சும்மா நான் ஓடி வந்துடும். ஓகே, ஸோ ஓடி வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி, காலை தள்ளி இப்படி நின்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கை மட்டும் சொல்கிறேன். கை என்ன பண்ணணுன்னா 1 உங்கள் லெஃப்ட் சைடில், ஓகே, லெஃப்ட் கை இப்படி இருக்கணும், ரைட்டு கை இப்படி உள்ளே அடிக்கணும். ஓகே, லைக் திஸ் 1. ஓகே ஓகே, இது கிளம்ஸியாக போடுறது தான், ரொம்ப இதுவாக போடணும்னு இல்லை. ஸோ லெஃப்ட் கால் என்ன பண்ணணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மேலே வந்து இப்படி தூக்கணும் 1. ஓகே, ஸோ உங்கள் காலை இப்படி தூக்கும் போது கரெக்டாக கை இப்படி, அதாவது உங்கள் ரைட்டு கை வந்து உங்கள் காலோட நீயை டச் பண்ணுற மாதிரி. ஓகே, லைக் திஸ் 1. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் பார்க்கணும், கை கால் மட்டும் 1, அவ்வளோதான். ஓகே, ஸோ 1 முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா இப்போது இந்த லெஃப்ட் 2 கால் இருக்குல்ல, லெஃப்ட் ரைட், அதை வந்து இப்படி லைட்டாக இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி 1 2. ஸோ உங்கள் கால் இப்படி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்களோட கையுமே லைட்டாக இப்படி 1 அப்படி பண்ண போகிறோம். ஓகே, 1 2 ஃபாஸ்ட்டாக பண்ணுறது. ஓகே, ரெடி? 1 2. ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதுனால 1 2 அப்படின்னு நம்ம ஃபாஸ்ட்டாக என்றதுக்கு பதிலாக 2லேயே முடிக்கணும் அந்த ஸ்டெப்பு. ஓகே, ரெடி? 1 2, அதாவது 1 2 2 முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா இப்படி முடிக்கிறீங்களா? முடித்ததுக்கப்புறம் உங்களோட ரைட் சைடில் கால் எப்படி வைக்கணும். ஃபஸ்ட்டு கால் மட்டும் பண்ணலாம். ஓகே, 1 2. ஓகே, ஈஸி தான் இது. 1 2. ஃபஸ்ட்டு ரைட்டு கால் எடுத்து ரைட் சைட்லேயும், லெஃப்ட் காலை லெஃப்ட் சைட்லேயும் வைக்கணும். கேப் வந்து இருக்கும். ஓகே, ஸோ கால் இப்படி வைக்கும்போது கை என்ன பண்ணணுன்னா 1 2, ஈஸி. ஓகே, ரெடி? 1 2. ஓகே, இந்த ஸ்டெப் முடிச்சோன்னையும் 1 2. ஓகே, ஸோ 1 2 முடிக்கிறீங்களா? முடித்தோடனையும் உங்கள் ரைட்டு காலை இப்படி பேக்கில் ஒரு தட்டு. ஓகே, அப்படி தட்டும்போது உங்கள் கையுமே 1. ஓகே, 1, ஈஸி. ஓகே, ரெடி? 1 2 3 4, ஈஸி. ஓகே, ரெடி? ஃபஸ்ட் வந்து பண்ணலாமா? ஓகே, 1 2 3 4 5 6, ஈஸி. ஸோ 6 இங்கே முடிக்கிறோமா? முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா உங்கள் ரைட்டு காலை இப்படி பெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 1 இப்படி ரைட் சைடில் பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணும்போது 1 உங்கள் லெஃப்ட் கையை இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சு இப்படி கம் சொல்கிற மாதிரி 1 2, ஈஸி. ஓகே, இப்படி இருக்கா? இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு 1 லெஃப்ட் ரைட் கையை பின்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க, லெஃப்ட் கையை இப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 4, ஈஸி. ஓகே, ரெடி? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து தட்டக்கூடாது. ஓகே, 1 2 ரைட் சைடு போகும்போது தட்டக்கூடாது, காலை இப்படி தட்டக்கூடாது, பெண்ட் மட்டும் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ளோவாக பண்ணும்போது தட்டுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்காது. ஓகே, நிறைய பேர் வந்து தட்டணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. நானுமே இனிஷியலாக அப்படி தான் நினச்சேன். உத்து பார்க்கும்போது தான் ரைட் சைடு தட்ட மாட்டார் தளபதி. ஓகே, ஸோ முடிச்சுட்டு 1 லெஃப்ட் சைடு போகும்போது ஒரு தட்டு. ஓகே, 2 3 4, 3 4 மட்டும் ரைட் ஹேண்ட் சைட்லேயே 2 வாட்டி ரைட்டு காலை தட்டணும். ஓகே, ஸோ கம் சொல்கிறது தான் 2 டைம்ஸ். ஓகே, ரெடி? 1 2 இப்படி முடிக்கிறோமா? 1 2 இப்படி முடிக்கிறோமா? முடிச்சுட்டு 1 2 3 4. ஓகே, 4 முடிக்கிறோமா? லெஃப்ட் கால் இப்படி கிட்ட எடுத்துகிட்டு வந்து 1. ஓகே, 1 2 1. ஓகே, உங்கள் லெஃப்ட் காலை லைட்டாக இப்படி உள்ளே இப்படி எடுத்துகிட்டு வர மாதிரி ஷேக் கொடுக்கணும். ஓகே, அது பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு புரியும். ஓகே, 1. ஓகே, கால் மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? கால் மட்டும் சொல்கிறேன். ஓகே, 1 2 இங்கே முடிக்கிறோமா? 1. ஓகே, ஸோ அது வந்து
1 இப்படி இருக்கக்கூடாது. ஓகே, இப்படி முடிச்சுட்டு 1 லைட்டாக நீங்கள் கால் கூட வேணாம், இப்படி முட்டியை மட்டும் லைட்டாக இப்படி ரைட்டில் இப்படி வச்சுட்டு இப்படி போனீங்கன்னா ஒரு பார்க்கும்போது ஒரு ஃப்ளோ இருக்கும். அது நல்லா கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, 1 2 1. ஓகே, ஈஸி. ஸோ இப்போது நீங்கள் இங்கே கால் எடுத்துகிட்டு வரீங்களா, ரைட்டு காலை லெஃப்ட்டில் ஜாயின் பண்ணும்போது உங்களோட ரைட்டு கையை வந்து இப்படி பண்ணணும். ஓகே, ஓகேவா? 1 ஈஸி. ஓகே, ரைட்டு கால் ஹோல்ட் பண்ணும்போது ரைட்டு கையை 1. ஓகேவா? அது லிரிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரியும். ஓகே, 1 2 ஈஸி. ஓகே, ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாமா? ஓகே, 1 2 இங்கே முடிக்கிறீங்களா? 1 2. ஓகே, 1 முடிச்சுட்டு காலை எடுத்துடணும். எடுத்துட்டு 3 4 உங்கள் கையை வந்து இப்படி 3 4. ஓகே, ஈஸி. முடித்ததுக்கப்புறம் உங்கள் கை ரெண்டையும் இப்படி சுற்றணும். ஓகே, 1 2 அப்படி சுற்றும்போது இப்படி லைட்டாக இப்படி ஜம்ப் பண்ணணும். லைட்டாக இப்படி ஷேக் மட்டும் பண்ணணும், ஜம்ப் பண்ண வேணாம். ஓகே, 1 2. ஸோ இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்துடணும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்கள் கால் ரெண்டு ஜாயின் பண்ணிடணும். ஓகே, ரெடி? ஃபஸ்ட்லேருந்து இதுலேருந்து பண்ணுவோம். ஓகே, 1 2 3 4. ஸோ 3 4 உட்காரணும். ஓகே, ஸோ உங்கள் கால் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிவிட்டு இப்படி உட்கார வரும்போது இங்கே தான் வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். உட்கார வரும்போது நம்ம வந்து இப்படி உட்காரக்கூடாது. ஓகே, 3 4 உட்காரும் போதே உங்கள் ரைட்டு காலை வந்து நீங்கள் எப்படி பெண்ட் பண்ணிடணும். இப்படி சப்பங்கால் போடும்போது உட்காருவீங்களா, இப்படி உட்காந்துடணும். உங்கள் லெஃப்ட்டு கால் வந்து உங்களோட டோ கிட்ட வந்துடணும், உங்கள் ரைட்டு காலோட டோவில். ஓகேவா? ஸோ கால் நான் சொல்லித்தரேன், ஃபஸ்ட்டு கை சொல்லித்தரேன். ஓகே, கை என்ன பண்ணோன்னா 4 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து ஸ்லைட்டாக எந்திரிச்சு மூவ் ஆக போகிறோம். ஓகே, ஸோ கை என்ன பண்ணோன்னா ரைட்டு கையை மேலே எப்படி வச்சுக்கோங்க, லெஃப்ட்டு கை இப்படி கீழே வச்சுக்கோங்க. ஓகே, 1 2 3 4. ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் காலை மேலே எழுப்பணும், இப்படி பண்ணும்போது கீழே உட்காரணும். ஓகே, ரைட்டு கை மேலே போகும்போது எந்திரிக்கணும், உட்காரணும். ஓகே, ஸோ கால் வந்து டோட்டலாகவே பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்படி வச்சுருக்கீங்களா, வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே உட்காடுறீங்க. ஓகேவா? ஸோ நம்ம எந்திரிக்கும் போது என்ன பண்ணுவோம், எதையாவது ஊனி தான் எந்திரிப்போம். ஸோ எதாவது இப்படி கை இப்படி வச்சு எந்திரிப்போம். ஸோ நம்ம கை வந்து இப்போ மூவ்மெண்ட் இருக்கும். அப்போது நீங்கள் எப்படி ஊன போகிறீங்கன்னா, உங்கள் லெஃப்ட்டு காலை உங்கள் டோவில் பேலன்ஸ் பண்ணிப்பீங்க. பேலன்ஸ் பண்ணி ரைட்டு காலை இப்படி மேலே எழுப்புவீங்க. எழுப்பும் போது உங்களுக்கு இங்கே ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸில் நீங்கள் எந்திரிக்கலாம். ஓகேவா? ரெடி? 1. ஓகே, ஸோ ஈஸி, சீரியஸாக ஈஸி. ஆனால் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் ப்ரெஷர் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே சப்போர்ட் கிடைக்கும், நீங்கள் இப்படி எந்திரிக்கலாம். ஓகேவா? ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும் உங்கள் பொசிஷன் எந்திரிக்கும் போது. அது அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுங்க. எப்படின்னா இந்த மாதிரி. ஓகே, ரெடி? 1. எந்திரிச்சு உட்காரும் போதும் நீங்கள் அதே பொசிஷனில் தான் உட்காரணும். ஓகேவா? அப்படி உட்கார்ந்திங்கன்னா தான் நீங்கள் அடுத்தடுத்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் போட்டு போக முடியும். ஓகே, ஸோ 4 ஸ்டெப் வந்து நான் போட்டு போனேன்னா அங்கே போயிடுவேன், கேமராவில் தெரிய மாட்டேன். அதனால் நான் இந்த 2 ஸ்டெப் நான் சொல்லி கொடுத்தேன்னா, ஸோ 4th ஸ்டெப் முடியும் போது இப்படி முடிப்பீங்க. முடிச்சுட்டு உங்களுடைய கையை எப்படி வச்சுக்கோங்க, செஸ்ட்டுக்கிட்ட வச்சுட்டு 1, அதாவது ரைட் சைடு ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைடு முடிக்கிறீங்க. ஓகே, 1 முடிச்சுட்டு அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணி எந்திரிச்சிருங்க. எந்திரிக்கும் போது 2. ஓகே, எந்திரிக்கும் போது ஒரு சுற்று 2 முடிச்சுட்டு 3 பண்ணும்போது உங்கள் லெஃப்ட் கையை இப்படி ஒரு ரொட்டேட்டு. ஓகே, 2 உங்களோட ரைட்டு கை இங்கே இடுப்பில் இங்கே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 1 2. ஓகே, ஈஸி. ஓகே, பார்க்கும்போது அப்படியே ஒரு கிரேஸாக இருக்கும். ஓகே, முடிச்சுட்டு 1 2 முடிச்சுட்டு உங்கள் லெஃப்ட் கையை இப்படி செஸ்ட்டுக்கு நேராக சென்டரில் வச்சுருங்க. ஓகே, 1 2 முடிச்சுட்டு 1 2 3 4. ஈஸி. அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து தளபதி சூப்பராக போட்டிருப்பாரு. நான் வந்து அதுலேருந்து இந்த சிக்னேச்சர் ஸ்டெப் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ உட்காந்து போகிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஓகே, நான் அது வந்து நீங்கள் எப்படி உட்காந்து எந்திரிச்சா பேலன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வருன்றதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுபடி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக போடலாம். ஓகே, ஸோ இது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நான் டான்ஸர் கிடையாது. ஸோ நான் ட்ரை பண்ணேன், அட்டெம்ப்ட் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஓகே, பட்
எப்படி ஸ்டெப்பு போடணுன்றதை நான் கரெக்டாக நோட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நானும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாலும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களும் டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டேவிட் ஜேம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வந்து டங்னு வந்து சேரும். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்டெப்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பாய்.